கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தர் புஸ்தகத்திலே அனாதையாய் இருந்த எஸ்தரை தேவனாகிய கர்த்தர் அரசியாக, ராணியாக மாற்றின அந்த காரியத்தை குறித்து வாசிக்க முடியும். இதற்காக தேவன் மொர்தெகாய்க்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஏற்ற வேளையிலே எல்லா காரியத்தையும் செய்கிற அந்த அறிவை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். எஸ்தர் அவர்கள் இருந்த இடத்திலே எல்லாருடைய கண்களிலும் கிருபை கிடைக்கும்படியாக தேவன் செய்து தேவனாகிய கர்த்தர் அவரை ராணியாக மாற்றினார். தேவனாகிய கர்த்தர் இதை செய்ய ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டாயிருந்தது. அது என்னவென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு வாழ்ந்த யூத ஜனங்களுக்காக தைரியமாய் நிற்கின்ற ஒருவர் வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்த போது எஸ்தரை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டு அவரை ராணியாக மாற்றி யூத ஜனங்களுக்காக பேசுகின்ற ஒரு ஸ்தானத்திலே தேவனாகிய கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். இதே போலத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நாம் இருக்கின்ற இடங்களிலே ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக உங்களையும் என்னையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜனங்களுடைய ரட்சிப்பை குறித்து நாம் யோசனை உள்ளவர்களாய் நாம் ஜனங்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்த முயற்சி செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டியது மிகப்பெரிய அவசியம். இதுவே தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வைத்திருக்கிற பெரிய தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொண்டு உண்மையாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் எஸ்தர் ராஜாத்திக்கு எல்லாருடைய கண்களிலும் கிருபை கிடைக்கும்படியாக செய்த தேவன் நமக்கும் எல்லாருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படியாக செய்து அநேகரை ஆண்டவருக்குள் நடத்துகிற அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவோம், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தர் புஸ்தகத்திலே அனாதையாய் இருந்த எஸ்தரை தேவனாகிய கர்த்தர் அரசியாக, ராணியாக மாற்றின அந்த காரியத்தை குறித்து வாசிக்க முடியும். இதற்காக